வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா குவைத் இடையே வீட்டு வேலை உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய வகை செய்யும் ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். அருண்ஜேட்லி மருத்துவ சிகிச்சை பெறுவதால் அவர் வகித்து வந்த நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சக பொறுப்பு ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலிடம் ஒப்படைப்பு. பிரதமர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் அறிவிப்பு. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் 23,000 வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படும். அமைச்சர் பியூஷ் கோயல். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. PSLV C-44 ராக்கெட் மூலம் கலாம் சாட் உள்ளிட்ட 2 செயற்கைக்கோள்கள் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் கவுண்ட் டவுன் தொடங்கியது. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஜிஎஸ்டி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வகை செய்யும் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு ஆணையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி விவகாரம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு ஆணையம் தேசிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு ஆணையம் தில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும் இதில் ஒரு தலைவர், மத்திய அரசு சார்பில் ஒரு தொழில்நுட்ப உறுப்பினர், மாநில அரசு சார்பில் ஒரு தொழில்நுட்ப உறுப்பினர் இடம்பெறுவார்கள் என்று கூறிய அமைச்சர், இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு ஆணையத்தின் தேசிய அமர்வை அமைக்க 92,50,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தொடர் செலவின வகைக்கு 6,86,00,000 ரூபாய் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். இதுபோன்று இந்தியா குவைத் இடையே வீட்டு வேலை உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய வகை செய்யும் ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 90,000 பெண்கள் உட்பட 3 லட்சம் பேர் குவைத்தில் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய தொழிலாளர்களுக்கு அமைப்பு சார்ந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார். சார்க் உறுப்பு நாடுகளுக்கு இடையே பண பரிவர்த்தனை மாற்றுமுறைக்கான புதிய திருத்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் ரயில்வே அமைச்சரிடம் பியூஷ் கோயலிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பொறுப்பை வகித்து வரும் அருண்ஜேட்லி உடல்நல பாதிப்பால் சிகிச்சை பெற அமெரிக்கா சென்றுள்ளார். எனவே அவர் திரும்பும் வரை நிதியமைச்சக பொறுப்பை கவனிக்கவும் பட்ஜெட் பணிகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக பியூஷ் கோயலிடம் நிதியமைச்சகம் மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை பொறுப்பு கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் பரிந்துரையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அருண்ஜேட்லி மீண்டும் நாடு திரும்பி பணிகளை மேற்கொள்ளும் வரை இலாக்கா இல்லாத மந்திரியாக நீடிப்பார் என்றும் அந்த செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். நாட்டின் விடுதலைக்காக இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிறுவினார். அவரது 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவரது குழந்தை பருவம் தொடங்கி மொத்த வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் அருங்காட்சியகம் புதுதில்லியில் செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ளது. நேதாஜி பயன்படுத்திய மர நாற்காலி, வாள், அவருக்கு அளிக்கப்பட்ட பதக்கங்கள், விருதுகள், சீருடைகள் மற்றும் அவருடன் சம்பந்தப்பட்ட இதர பொருட்கள் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த அருங்காட்சியகம் ஆசாத் கி தீவானே என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனை இந்திய தொல்லியல் துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கும். நேதாஜியின் நினைவை போற்றும் வகையில் மத்திய அரசு அந்தமான் நிகோபாரின் ராஸ் தீவை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தவீப் என பெயரிடப்பட்டுள்ளது. நேதாஜி சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான கோப்புகளை மத்திய அரசு அனைவரும் பார்க்கும் வகையில் திறந்துவிட்டுள்ளது. இதனையடுத்து பிரதமர் செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள யாத்-இ-ஜாலியன் அருங்காட்சியகம், 1857ஆம் ஆண்டு அருங்காட்சியகம், திரிஷ்காலா அருங்காட்சியகம் ஆகியவற்றை பார்வையிட்டார்.
ஜாலியன் அருங்காட்சியகம் 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக்கில் நடைபெற்ற படுகொலை சம்பவத்தின் அதிகாரப்பூர்வ விவரங்களை பெற்றிருக்கும். உலகப் போரின் போது இந்திய வீரர்கள் காட்டிய வீரம், தீரம், தியாகம் ஆகியவற்றையும் இந்த அருங்காட்சியகம் சித்தரிக்கும். 157ஆம் ஆண்டு அருங்காட்சியகம் இந்தியாவின் முதலாவது சுதந்திர போரின் வரலாற்றின் பின்னணியை காட்சிப்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் காட்டிய வீரம் மற்றும் தியாக செயல்களும் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சியாக்கப்பட்டுள்ளது. திரிஷ்காலா அருங்காட்சியகம் 16ஆம் நூற்றாண்டு தொடங்கி சுதந்திரம் அடைந்தது வரையிலான இந்தியாவின் கலை கலாச்சாரத்தை காட்சிப்படுத்துகிறது. இந்த ஆண்டுக்கான சுபாஷ் சந்திர போஸ் அடாப்டா பிரபந்தன் புரஸ்கார் விருது தேசிய பேரிடர் மீட்பு பொறுப்பு படையின் 8வது பெட்டாலியன் பிரிவுக்கு வழங்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காசியாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த NTRF குழுவுக்கு 51 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்படும். பேரிடர் நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் அமைப்புகள் மற்றும் இந்திய குடிமக்களுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருதுக்கு மொத்தம் 300க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வரப்பெற்றன. இதில் தேசிய பேரிடர் நிவாரணப் படையின் 8வது பெட்டாலியன் இந்த ஆண்டுக்கான புரஸ்கார் விருதை பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்று வந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 15வது மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள 30 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியருக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த மாநாட்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளிநாடு வாழ் இந்தியர் விவகாரத்துறை செயலாளர் ஞானேஸ்வர் மூலே இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக 7228 பேர் பதிவு செய்ததாகவும் அதில் 5000 பேர் பங்கேற்றதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், இணையமைச்சர் VK சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் 23,000 வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படும் என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அடுத்த 6 மாதங்களில் ரயில்வே துறை 1,31,000 பணியாளர்களை தேர்ந்தெடுக்க உள்ளதாகவும் மேலும் 2 வருடங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ரயில்வேயில் 15,06,598 பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இப்பொழுது 12,23,622 பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் மீதமுள்ள 2,82,976 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். விமர்சனங்கள், எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடங்கியது. தொழிலை ஈர்க்கவும் முதலீட்டை பெருக்கவும் இலக்கு நிர்ணயித்து நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு மாநாடு தொடக்க நாளிலேயே கிடைத்துவிட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது மாநாட்டின் வெற்றியை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. இதுகுறித்து ஒரு விரிவான செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் என்ற வரிகளுக்கு ஏற்ப தொழில் உயர நாட்டின் பொருள் உயரும், வேலைவாய்ப்பு உயரும் என்பதை உணர்ந்து தமிழகத்தில் முதலீட்டு மாநாட்டை மாநில அரசு நடத்தி வருகிறது. ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடத்தப்பட்டது. அதன் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தொழில் முதலீடுகள் குவிந்தன. இதன் தொடர்ச்சியாக 2வது முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று காலை கண்கவர் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நாள் மாநாட்டின் முதல் நாளான இன்று காலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாநாட்டை தொடங்கி வைக்க மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக புதிய வானூர்தி கொள்கையை வெளியிட்டார். துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அதை பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் இந்தியாவின் முதலாவது மாநிலமாக தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு இம்மாநாடு உதவும் என்றார்.
இந்த மாநாட்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் இந்த இலக்கு ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டதாகவும் கூறிய முதல்வர், நாளை மாநாட்டு நிறைவின் போது தொழில் முதலீடு எவ்வளவு கிடைத்துள்ளது என்பதை அறிவிப்பதாக கூறினார். தற்போதைய நிலையில் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் 62 தங்கள் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் அமைத்திருப்பதாகவும் 2000 ஏப்ரல் முதல் 2018 ஜூன் வரை தமிழகத்திற்கு $2795 கோடி அந்நிய நேரடி முதலீடுகள் வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் தமிழகம் இந்தியாவின் 2வது பெரிய மாநிலமாக உள்ளதாகவும் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் முதல் மாநிலமாக இருப்பதாகவும் கூறிய முதலமைச்சர், தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர் எண்ணிக்கை, பொறியியல் பட்டதாரிகள், பட்டயம் பெற்றோர் எண்ணிக்கை, காற்று மின்சக்தி திறன் உற்பத்தி, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை ஆகியவற்றில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாதுகாப்புத்துறை பங்களிப்பை 30% உயர்த்தி தமிழகத்தின் சுமார் 1 லட்சம் பேருக்கு உயர்நிலை வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வான்வழி மற்றும் பாதுகாப்பு தொழில் சார்ந்த அதிபர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அமையும் பாதுகாப்பு வழித்தடம் இந்திய ஆயுதப்படைகளின் கருவிகள் தேவையை நிறைவு செய்வதுடன் ஆயுத ஏற்றுமதியையும் ஊக்குவிக்கும் என்றார். பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஃபோர்டு மோட்டார் நிறுவனத்தின் உலக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்தார். பன்னாட்டு நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டின் முதல் நாளிலேயே அதானி குழுமம் தமிழகத்தில் 12,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக அதானி துறைமுக குழும தலைமைச் செயல் அதிகாரி கரண் அதானி கூறினார். இதுபோன்று டிவிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்களும் தமிழகத்தில் முதலீடுகளை குவிப்பதாக அறிவித்துள்ளன. இந்த முதலீடுகள் தொழிற்சாலைகளாக உருவாகும் போது தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முறையாக அம்மாநிலத்தில் நிறைவேற்றவில்லை என்று மத்திய அமைச்சர் மேனகா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள கருத்து பதிவில், பெண் குழந்தைகளை மதிப்போம், கல்வி அளிப்போம் திட்டம், பேறுகால நிதியுதவி திட்டம் உள்ளிட்டவற்றை மேற்கு வங்கத்தில் அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று கூறியுள்ளார். இப்படி பெண்களுக்கான பிரதான திட்டங்களை மம்தா அரசு புறக்கணிப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், தமிழக அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் மருத்துவ காப்பீட்டு முறை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் 1400க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குடும்பத்திற்கு ஒரு ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் சிகிச்சைக்கான நிதியுதவி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். எவ்வித ஆவணமும் இன்றி செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் உடல் பரிசோதனை, அறுவை சிகிச்சை, பராமரிப்பு போன்ற உதவிகள் பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இத்திட்டம் தொடர்பான தகவல் பயனாளிகளுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும் என்று காங்கிரஸ் கூறிவரும் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். ரஃபேல் விமான விவகாரம் குறித்து விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையில்லை என்றும் இவ்விஷயத்தில் காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். குடும்பம்தான் கட்சி என்ற நிலை பல அரசியல் கட்சிகளில் உள்ளதாகவும், ஆனால் பிஜேபியில் மட்டும்தான் கட்சியே குடும்பமாக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு உத்தரப்பிரதேச மாநில விவகாரங்களுக்கான பொதுச் செயலாளராக சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தியை கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நியமனம் செய்துள்ளார். கட்சியை பலப்படுத்த மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதி, கச்சிரோலி, நான்டக், நந்தாபார் உள்ளிட்ட தொகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் இன்று கலந்துரையாடிய பிரதமர் மோடி, பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து நேரடியாக கருத்து தெரிவித்தார். அதாவது, சிலருக்கு குடும்பம்தான் கட்சி, ஆனால் பிஜேபியில் கட்சிதான் குடும்பம் என்று அவர் குறிப்பிட்டார். பிஜேபியில் தனிப்பட்ட நபர்களின் விருப்பத்திற்காக எந்த முடிவும் எடுக்கப்படுவதில்லை என்று கூறிய அவர், ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் பிஜேபியின் நடைமுறையில் இல்லை என்றார். பிஜேபியில் கட்சியின் நலனுக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கும் காரியகர்த்தாக்கள், அதாவது தீவிர தொண்டர்கள் உள்ளதாக கூறிய பிரதமர், ஜனநாயக மாண்புகளை மதிக்கும் கட்சி பிஜேபி என்றும், தங்கள் கட்சியில் நாடி, நரம்பு, கலாச்சாரம் எல்லாவற்றிலும் ஜனநாயகம் மதிக்கப்படுகின்றன என்றும் கூறினார். அதனால் தான் மக்கள் பிஜேபியை மதிக்கிறார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார்.
சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பால் தாக்கரே மனோதிடமான தலைவர் என்றும் மக்களின் உரிமைக்காக பாடுபடுவதில் அவர் ஒரு போராளி என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது தன்னலமற்ற சேவை இந்நாளில் நினைவில் கொள்ளத்தக்கவை என்றும் அவருடைய சிறந்த பேச்சாற்றல் லட்சோப லட்சம் மக்களை ஈர்க்கும் சக்தி கொண்டது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பைகானீரிலிருந்து சென்னை வரை இயக்கப்படும் அனுராத் எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை வரை நீட்டிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்திருக்கிறார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் இயக்கப்படும் 22 ரயில்கள் தட நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளில் அவரது அருங்காட்சியகத்தை பிரதமர் திறந்து வைத்த நாளில் இந்த ரயில்வே அறிவிப்பை வெளியிடுவதில் பெருமிதம் கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்தார். தட நீட்டிப்பு செய்யப்பட்ட 22 ரயில்களில் தமிழகத்திற்கு 3 ரயில்கள் கிடைத்துள்ளன. இதன்படி தற்போது பைகானீர் சென்னை இடையே இயக்கப்படும் அனுராத் எக்ஸ்பிரஸ் ரயில் இனி மதுரை வரை நீட்டிக்கப்படும். இந்த ரயில் சென்னை எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சி, திண்டுக்கல், கொடைரோடு ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இதேபோன்று சேலம் காட்பாடி இடையிலான மின்சார ரயில் அரக்கோணம் வரை நீட்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விழுப்புரம் காரக்பூர் எக்ஸ்பிரஸ் மேற்கு வங்க மாநிலம் புருலியா வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் முகுந்தராயபுரம், வாலாஜா ரோடு, சோளிங்க ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். ஹவுரா விஜயவாடா இடையே இயக்கப்படும் ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ் திருப்பதி வரை நீட்டிக்கப்படுகிறது. இது தவிர எஞ்சிய தட நீட்டிப்பு ரயில்கள் பல்வேறு மாநிலங்களில் இயங்குபவை என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைக்க இந்தியாவும் மொரீஷியஸும் உடன்பட்டுள்ளன. சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்த உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜெகநாத்தும் புதுதில்லியில் நேற்று நடத்திய பேச்சுக்களை அடுத்து இந்த உடன்பாடு ஏற்பட்டது. இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேம்படுத்தும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பை இறுதி செய்வது ஆகியவை குறித்து அவர்கள் பேச்சு நடத்தினர். வாரணாசியில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மொரீஷியஸ் பிரதமர் பின்னர் பிரதமர் மோடியுடன் பேச்சு நடத்தினார். பேச்சுக்களுக்கு பின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 பிரதமர்களும் இருதரப்பு உறவுகளின் மொத்த அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்ததாகவும் இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு பேச்சுக்களில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இருதரப்பு ஒத்துழைப்பிலான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். நீல பொருளாதாரம் எனப்படும் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளில் மேலும் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். நாளை விண்ணில் செலுத்தப்படவுள்ள PSLV C-44 ஏவு வாகனத்திற்கான கவுண்டவுன் இன்று இரவு 7:37 மணிக்கு தொடங்கியது. இந்த ஆண்டில் இஸ்ரோ விண்ணில் செலுத்தும் முதலாவது ஏவு வாகனம் இது. மிகவும் சிறிய கலாம்சாட் எனும் செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தும். இந்த செயற்கைக்கோளை மாணவர்கள் தயாரித்துள்ளனர். இதனுடன் மைக்ரோசாட் R என்ற தொலைவுணர்வு செயற்கைக்கோளையும் இந்த ஏவு வாகனம் விண்ணில் செலுத்தும். இந்த ஏவு வாகனம் ஒன்றிணைக்கப்பட்ட 2 ஸ்ட்ராப் ஆன் மோட்டார்களுடன் மட்டுமே விண்ணில் செல்ல உள்ளது. இதனையடுத்து இந்த வரிசை செலுத்து வாகனங்கள் DL வகை என பெயர் பெறுகின்றன. வழக்கமாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய பின் இந்த செலுத்து வாகனம் தனது பணியை முடித்து கடலில் விழுந்து விடுவதாக நடைமுறையாக உள்ளது. ஆனால் இந்த முறை இந்த செலுத்து வாகனத்தின் 4வது மற்றும் இறுதி நிலை ராக்கெட் செயற்கைக்கோள்களை வெளியிட்ட பின்னரும் தனது பயணத்தை பூமியை சுற்றி தொடர்ந்து மேலும் பல தொழில்நுட்ப செயல் விளக்க சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த மாணவர் கோகுல், ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் படிப்பு பாதிக்கப்படுவதாகவும், பொதுத் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் செய்முறை தேர்வு தொடங்க உள்ள நிலையில் ஆசிரியர்கள் போராட்டம் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் M. சத்யநாராயணன் மற்றும் P. ராஜமாணிக்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு, மாணவர்கள் நலன் கருதி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும், அவர்கள் வரும் 25ஆம் தேதியன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து பேசியிருப்பது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், அத்வாலே பிஜேபி கட்சி சேர்ந்தவர் அல்ல என்றும் அவர் வேறொரு கட்சியை சேர்ந்திருப்பதால் அது அவரது சொந்த கருத்தாக இருக்கலாம் என்றும் பதிலளித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என கருத முடியாது என்று இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம். சத்யநாராயணன், பி. ராஜமாணிக்கம் ஆகியோரை கொண்ட அமர்வு தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தலைமை வழக்கறிஞர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அறிவிக்கப்படும் முன் ஜெயலலிதா இறந்துவிட்டதால் அவருக்கு எதிரான வழக்கு கைவிடப்பட்டது என்றும், எனவே ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல என்றும் வாதிட்டார். அப்போது வழக்கினை தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்தனர். மேலும் நினைவிடம் கட்டுவது அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற காரணத்திற்காகவும் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகள் வெளியிடப்படுவது அவசியமாகிறது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலியில் பிரசார் பாரதியின் பகுதி நேர செய்தியாளர்களுக்கான கைபேசி இதழியல் தொடர்பான பயிலரங்கில் அவர் இன்று உரையாற்றினார். அண்மையில் திரிபுராவில் நடைபெற்ற தேர்தலின் போது சமூக வலைதளத்தில் வெளியான செய்தி ஏற்படுத்திய தாக்கத்தை சுட்டிக்காட்டிய அவர், சமூக வலைதளங்களில் நம்பகத்தன்மை கொண்ட செய்திகளே பரப்பப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு நம்பகத்தன்மை அவசியம் என்று கூறிய அவர், இதனை கருத்தில் கொண்டு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகளை மட்டுமே வழங்குமாறும் செய்தியாளர்களை சத்யபிரதா சாஹூ கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குநர் பழனிசாமி, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சக்கரவர்த்தி, சென்னை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் 34 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவில் 528 வீடுகள் கட்டும் பணிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பிள்ளனக்குப்பம் கிராமத்தில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபாகர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க ஏதுவாக இந்த திட்டப்பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முருகன் ராஜேந்திரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு தொடக்க கல்வியிலிருந்து குடிமகனுக்கு தேவையான கடமைகளை கற்றுக் கொடுத்தால் நல்ல மனிதர்களை எதிர்காலத்தில் உருவாக்க முடியும் என்று காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் நடராஜன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கல்வியியல் துறையில் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதை தெரிவித்தார். மாணவர்களுக்கு சட்டத்தை மதிக்கும் குணநலனை ஆசிரியர்கள் போதிக்க வேண்டும் என்றும் அவர்களின் கையில்தான் மாணவர்கள் எதிர்காலம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்து வருவது உலக செய்திகள். வரும் 2020ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட 24 மணி நேரத்திற்குள் அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்காக 38,000 பேர் $1 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலரை நன்கொடையாக அளித்துள்ளனர். அங்குள்ள வணிகர்களும் $1,10,000 நன்கொடையை அவருக்கு அளித்துள்ளனர். 54 வயதாகும் கமலா ஹாரிஸ் தமது தேர்தல் பிரச்சாரத்தை வரும் திங்கட்கிழமை அதிபர் டொனால்டு டிரம்புடன் இணைந்து தொடங்க உள்ளார். மெக்சிகோ நாட்டின் திரைப்பட தயாரிப்பாளர் அல்போன்சா குவரானின் சுயசரிதை கருப்பு வெள்ளை படமான ரோமா மற்றும் யார்கோஸ் லாந்திமோஸின் நகைச்சுவை திரைப்படம் தி ஃபேவரிட் ஆகியவை 93வது ஆஸ்கர் விருதுகள் நியமனத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. இந்த திரைப்படங்களுக்கு தலா 10 உறுப்பினர்களின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. ஆஸ்கர் விருதுகளுக்கான நியமனங்கள் நேற்றிரவு அறிவிக்கப்பட்டுள்ளன. ரோமா திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் திட்டத்தின் மூலம் நியமனம் பெற்ற முதலாவது திரைப்படம் என வரலாறு படைத்துள்ளது. இந்த படம் தி ஃபேவரிட், வைஸ், பிளாக் பேந்தர் ஆகிய படங்களுடன் சிறந்த திரைப்படம் தேர்வுக்காக போட்டியிட உள்ளது. இந்தியா பின்னணியில் மாதவிடாய் பற்றி தயாரிக்கப்பட்ட திரைப்படம் பீரியட், எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஆகிய ஆவண குறும்பட பிரிவில் நியமனத்தை பெற்றுள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் ராய்கா ஜட்டாப்சி தயாரித்துள்ளார்.
பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள குரில் தீவுகள் தொடர்பாக ரஷ்யா ஜப்பான் இடையே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படவில்லை. இரண்டாம் உலகப் போரின் போது இறுதிக்கட்டத்தில் அப்போதைய சோவியத் ரஷ்யா பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஓகோட் கடல் பகுதியில் உள்ள 4 குரில் தீவுகளை கைப்பற்றியது. இந்த தீவுகள் தங்களுக்கு சொந்தம் என ஜப்பான் கூறி வரும் நிலையில் இந்த தீவு யாருக்கு சொந்தம் என்பது குறித்து ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே நேற்று மாஸ்கோ சென்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேச்சுக்கள் நடத்தினார். ஆனால் விவாதத்தின் இறுதியில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பாகிஸ்தானில் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு $3 பில்லியன் அமெரிக்க நிதி உதவியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழங்க முன்வந்துள்ளது. இதற்கான ஒப்பந்தம் அபுதாபியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கையெழுத்தாகியது. இதில் அபுதாபி வளர்ச்சி நிதிய தலைவர் முகமது சயீத் அல் ஸ்வைத் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானின் இயக்குநர் தாரிக் பைஜ்வா ஆகியோர் கையெழுத்திட்டனர். அபுதாபிக்கான பாகிஸ்தான் தூதரக செய்தி தொடர்பாளர் முகமது பைசல் தனது ட்விட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் $3 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேப்பியரில் நடைபெற்ற இப்போட்டியில் 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்திய அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 34.5 ஓவரில் வெற்றி இலக்கை அடைந்தது. அதிகபட்சமாக ஷிகர் தவான் 75 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி 38 ஓவரில் 157 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய பந்து வீச்சாளர்கள் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டையும் முகமது ஷமி 3 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். பின்னர் போதிய வெளிச்சமின்மை காரணமாக ஆட்டம் சிறிது நேரம் தடைபட்டதால் இந்திய அணி 49 ஓவரில் 156 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இப்போட்டியில் விளையாடிய முகமது ஷமி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விரைவாக 100 விக்கெட்டை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றார். 5 ஆட்டங்களை கொண்ட இப்போட்டி தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இரண்டாவது ஒருநாள் போட்டி வரும் சனிக்கிழமை மவுண்ட் மன்ஹாய் நகரில் நடைபெற உள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி 2 ஒருநாள் போட்டியிலும் T20 போட்டிகளிலும் இந்திய கேப்டன் விராட் கோலி விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி தற்போது நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் கடைசி 2 ஒருநாள் போட்டியிலும் அதைத் தொடர்ந்து நடைபெறும் T20 போட்டியிலும் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்படுவதால் அதற்கு பதிலாக துணை கேப்டன் ரோஹித் சர்மா அணிக்கு தலைமை தாங்குவார் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக கடுமையாக இந்திய அணிக்காக விளையாடி வரும் விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக BCCI தெரிவித்துள்ளது. இனி வருவது வானிலை. இந்திய பெருங்கடலை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் தமிழகம் புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே வட மாநிலங்களில் கடுமையான குளிர் நிலவுகிறது. உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 2 தினங்களாக பனிமழை பெய்து வருவதால் மக்கள் தங்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். எனினும் தில்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பை காணலாம். அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்புயல் காரணமாக நயாகரா நதியானது முற்றிலுமாக உறைந்துள்ளது. புயலின் தாக்கமானது மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பான பகுதிக்குமாறு அந்நாட்டு தேசிய வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. பகோடா நகரின் வாகன ஓட்டுநர்கள் போக்குவரத்து நிறுத்த இடத்தில் அட்டையால் செய்யப்பட்ட காவல் வாகனம் நடந்து செல்லும் மற்றும் பேசக்கூடிய ரோபோவாக உருமாறுவதை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகின்றனர்.
கடந்த 8 ஆண்டுகளாக பகோடாவில் வாழும் லூயிஸ் ரெனி க்ரூஸ் என்பவர் பல்வேறு வண்ண ஆடைகளில் வேடம் புனைந்து கொண்டு திரைப்பட தொடர்களில் வருவதைப் போன்று உருவங்களை மாற்றியமைத்து மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். போக்குவரத்து சிக்னல் பகுதிகளில் அவர் நிகழ்த்தும் இந்த உருமாற்ற வித்தைகள் வழியில் செல்வோரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதுடன் அவருக்கு வருமானத்தையும் ஈட்டித் தருகிறது. பொருளாதார மந்தநிலை சூழலில் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்ச வருவாயை காட்டிலும் அதிகமான வருவாய் தேவைப்படும் சூழ்நிலையில் இந்த உருமாற்ற வித்தைகளை தாம் செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா குவைத் இடையே வீட்டு வேலை உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய வகை செய்யும் ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். அருண்ஜேட்லி மருத்துவ சிகிச்சை பெறுவதால் அவர் வகித்து வந்த நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சக பொறுப்பு ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலிடம் ஒப்படைப்பு. பிரதமர் பரிந்துரையின் பெயரில் குடியரசுத் தலைவர் அறிவிப்பு. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் 23,000 வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படும். அமைச்சர் பியூஷ் கோயல். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. PSLV C-44 ராக்கெட் மூலம் கலாம்சாட் உள்ளிட்ட 2 செயற்கைக்கோள்கள் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் கவுண்டவுன் தொடங்கியது. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.